பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கானது. நம்ம பிஸ்னஸை வளர்க்குறதுக்கும் நம்ம சேல்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம பல வகையான மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸை பயன்படுத்துவோம் இல்லையா. ஒரு கஸ்டமரை நம்ம கடைக்கோ இல்லை நம்ம பிஸ்னஸ்க்கோ உள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம பல வகையில் மறைமுகமாக நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை ஸ்கேல் அப் பண்ணுறதில்ல. ஏன்னா எப்போ நம்ம எக்ஸ்பென்ஸை குறைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அதிகமாக க்ரோ ஆகும். பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் ஒரு ரெகுலர் ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி டிஜிட்டலாக நம்ம ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. மக்கள் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம காட்சிப்படுத்த முடியும். அங்கே காட்சிப்படுத்தினா தான் மக்கள் பார்ப்பாங்க, நம்ம பிஸ்னஸ்க்கு வருவாங்க, நம்மளுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எங்கே ஆக்டிவாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இன்னமும் நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்மளால் பயணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் ப்ராடக்ட்டை ரொம்ப கம்மியான செலவில் அதிகமான மக்களை பார்க்க வைக்க முடியும். அதுவும் இந்த சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இப்படி எல்லா தளங்களிலுமே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறாங்க நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு. இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்மளுடைய கரெக்டான ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண வைக்க முடியும். இது மூலிமா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை ரொம்ப 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 குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு ஒரு கரெக்டான டேட்டாஸ் கிடைக்கும். எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பார்க்குறாங்க, எந்த மாதிரி கஸ்டமர் நம்மளுடைய விளம்பரங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க, யார் நம்மளுடைய ரியல் கஸ்டமர் அப்படின்றத நாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துறது மூலிமா ஈஸியாக டேட்டாஸை எடுத்துக்க முடியுங்க. யார் நம்மளுடைய கஸ்டமர் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான விஷயத்தை நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையுமே நம்மளால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ண முடியும். உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி அப்ளை ஆகுது, எப்படியெல்லாம் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி எங்களால் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல முடியும். கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க் மூலிமா நீங்கள் எங்களை ரீச் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை 1 by 1 கால் பண்ணுறோம். டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போயே நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயனுள்ளதாக இருக்குன்றதை ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ டிசிஷன் உங்களோட.